வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்திரன் சங்கர நாராயணன். இந்த பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, கோபம் உள்ள ஜாதகர். இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு பல நூறு விதிகள் இருந்தாலும் இந்த பதிவில் மூன்று விதிகளை நம்ம பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் தொடர்பு பெறும் பொழுது அந்த ஜாதகர் கோபமுடையவராக இருப்பார். இந்த தொடர்பு என்பது சந்திரன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை அல்லது சந்திரன் மற்றும் செவ்வாய் பார்வை, இது தொடர்புன்னு எடுத்துக்கலாம். இரண்டாவது விதியாக, சந்திரன் மற்றும் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் கார்த்திகை அல்லது திருவாதிரை நட்சத்திர சாரத்தில் நிற்கும் பொழுதோ அல்லது உக்ர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம், மகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் சந்திரன் அல்லது செவ்வாய் நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகர் முன்கோபியாக இருப்பார். இந்த அமைப்பில் சந்திரன் மற்றும் செவ்வாய் நின்றால் அந்த ஜாதகரை எளிதில் கோபப்பட வைத்துவிட முடியும். மூன்றாவது விதியாக, ஒரு ஜாதகத்தில் லக்னம் அல்லது 8ஆம் பாவத்தில் செவ்வாய் நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகர் கோபமுடையவராகவும் தனது செயலில் தனது கோபம் வெளிப்பாடாக தெரியும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.